எல்லா ஸ்ட்ராட்டஜியும் மேனுவலாக பண்ண முடியாது. நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வீடியோ அந்த ட்ரேடிங் முடிகிறப்பே சொல்லியிருப்போம். இன்றைக்கி 20 செகண்ட் தான் போச்சு, 30 செகண்டில் ட்ரேடிங் முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ ஒரு மேனுவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணையில் நீங்கள் அந்த சார்ட்டை பார்ப்பீங்க, இல்லாட்டி உங்களோட ஃபார்முலா படி பார்ப்பீங்க. அதுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அந்த ரியாக்ஷன் கொடுத்து நீங்கள் என்ட்ரி ஆர்டர் பஞ்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்க. இதே இங்கே ஆல்கோ ட்ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குற டைம்லேயே என்ட்ரி எடுத்து உங்களுக்கு எக்ஸிட்டே ஆயிரும். நிறைய நாள் அந்த மாதிரி தான். ஒரு 20 டேஸ் இருக்குன்னா அதில் ஒரு 5-6 டேஸ் குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா 20 செகண்ட் 30 செகண்ட் இந்த மாதிரி தான் ட்ரேடிங்கே வந்து போகும். ஸோ ரொம்ப லாங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கே வந்து இழுக்காது. நாங்கள் அதனால தான் வீடியோ இன்ட்ரோடக்ஷன்லேயே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். டோட்டல் ட்ரேடிங் டைம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான் தேவைப்படும். 10 மணிக்குள்ளே உங்களோட டெய்லி ட்ரேடிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு போயிடலாம். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் எங்களோட நிறைய இன்ட்ரோடக்ஷன், நிறைய வீடியோஸ், பாஸ்ட் வீடியோஸ், பெர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் தரோம். அப்படி மேனுவலாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இது இருந்துச்சு அப்படின்னா நாங்களும் இந்தளவுக்கு போய் ஒரு சர்வர்லேருந்து ஐடி எடுத்து எல்லாருக்கும் அந்த ஐடி கிளைண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ஐடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்தளவுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ரொம்ப சிம்பிளாக மேனுவலாகவே இதை முடிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து ஆல்கோ ட்ரேடிங்கே அங்கே ஆல்கோ ட்ரேடிங்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஓப்பனிங் டைமில் நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குது. அந்த டைமில் ஒரு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி அந்த மொமெண்டமை கேப்சர் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான் இந்த ஆல்கோ ட்ரேட், அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த தாட், இந்த ஆல்கோ எல்லாமே ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுனா ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை. நீங்கள் எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஆப்ஷன் பையிங் தான். ஸோ எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் டெய்லி காலையில் 9 மணி இல்லாட்டி ஒரு 8:45க்கு கூட உங்களால் ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சிட முடியும். லைவ் மார்க்கெட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். முக்கியமான விஷயம் இன்னொன்று கேட்குறது எல்லாருமே, இது நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணுமான்னு. ஆமாம், நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணதுலேருந்து நெட்டு கட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி சிஸ்டம் வந்து க்ளோஸ் ஆகிடக்கூடாது. அந்த ஆப் சிஸ்டம் வந்து ரன்னிங்லேயே இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மீட் பண்ணிச்சு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது எப்படின்னு காட்டுறோம். அதே மாதிரி அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகுதுன்றதையும் ஃபுல்லாக ஷோ பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் பாருங்கள். ஏன்னா டெய்லி இதே மாதிரி தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. நாங்கள் ஓப்பன் ஆகிறதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஷோ பண்ணுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஆல்கோ ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும். அந்த 10 செகண்ட் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க ஓல்டு டேட்டா டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். டேட்டா ஃபீல்டையும் டெலீட் பண்ணிடுறோம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஃபியூச்சரை ஆட் பண்ணணும். பேங்க் நிஃப்டி 29 மே. ஸோ இது மே மாத கான்ட்ராக்ட். எக்ஸ்சேஞ்ச் NFO, search ad, live feed start, backfill 30 days. இப்போ டேட்டா வந்து நமக்கு லோட் ஆயிடுச்சு. 53,800 கிட்டக்க வந்திருக்கு. ஸோ 53,800ல் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். 25 C 53,800. Cனா கால் ஆப்ஷன், சர்ச் ஆட். மறுபடியும் C அழிச்சிட்டு Pன்னு மாற்றுறோம். சர்ச் ஆட், ஆட், கீழேயும் ஆட் பண்ணிக்கிறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், பேக்ஃபில் 30 days. நியூ டிஃபால்ட் சார்ட். சிம்பிள்ஸில் நம்ம ஆட் பண்ண ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் கேட்ட டவுட் வந்து ஏன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுலேயும் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது எப்படின்னா கடைசியாக என்ன விலை ட்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். 53,800 கிட்ட வந்திருக்கு. அதனால் 53,800 சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறுமா கீழே இறங்குமான்னு தெரியாது. ஸோ மேலே ஏறுனா கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும் கீழே இறங்கினா புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுக்காக தான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போதைக்கு 53,800 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மேலே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்கே ஃபியூச்சரில் ரைட் கிளிக் பேராமீட்டர் கொடுத்துட்டு இங்கே மேலே வந்து அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறோம். கீழேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சியை மட்டும் அழிச்சிட்டு Pன்னு மாற்றிக்கிறோம். ஸோ மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷனை பை பண்ணும், கீழே இறங்கினா புட் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் நம்பர் ஆஃப் லாட் இங்கே 1ன்றதை கிளிக் பண்ணி 20 லாட்ஸ்ன்னு சொல்லி செட் பண்ணுறோம். கீழேயும் அதே மாதிரி 1ன்றதை கிளிக் பண்ணி 20 லாட்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறோம். இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். டேஷ்போர்ட், ஃபைலில் ஸ்டார்ட். இப்போ ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். ஸோ சார்ட், ப்ரோக்கர் அக்கௌண்ட், இந்த ஆல்கோ எல்லாமே வந்து லிங்க் ஆகிக்கும். ஸோ டார்கெட் அமௌண்ட் நாங்கள் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10,000 rupees டார்கெட் செட் பண்ணுறோம்.
9:15 AM மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்திருக்கு. ஓப்பனிங் நெகட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்துச்சு. புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்தது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதில் கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து இப்போ ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ நம்ம 10,000 rupees டார்கெட் செட் பண்ணியிருந்தோம்ல, அது அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இதில் ப்ராஃபிட் லாஸ் புக்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து நமக்கு க்ளோஸ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்ததில் தான் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அதே சமயம் ஆர்டர் புக்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரேடிங் டைம்னு சொல்லி பார்த்தா 2 minutes ஆஃப் டைம் ட்ரேடிங் ஆகிருக்கு. இது ரிலேட்டட் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. உங்களுக்கு ப்ரௌச்சர் ஒன்று சென்ட் பண்ணுவோம், அதை படித்து பாருங்கள். அதில் இருக்க டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை தரேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.